வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இணை ஆணையாளர் அலுவலகத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேக்கன்சிஸ் ஓட்டுநர், ஒரு வேக்கன்சி இருக்குது. மாத சம்பளம் வந்து பார்த்தினாக்கா 19,500 rupees ஸ்டார்டிங் சேலரியாக கிடைக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். லைசன்ஸ் வித் பேட்ச்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல உடல் தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த டிரைவர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கலாம். செகண்ட் போஸ்டிங் அலுவலக உதவியாளர், 3 வேக்கன்சி இருக்குது. 15,700 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தேர்ட் ஒன் இரவு காவலர், ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுவும் 15,700 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. நல்லா எழுத படிக்க தெரியும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தேர்ச்சியின்மை கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழில் நல்லா உங்களுக்கு எழுத படிக்க தெரியும், சைக்கிள் ஓட்ட தெரியும், டிரைவிங் தெரியும்னா கண்டிப்பாக அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் இந்த போஸ்டிங் எல்லாத்துக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்து சமய சார்ந்தவராக இருக்கணும். இந்து மதத்தை சார்ந்த நபராக இருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படும்னு போட்டிருக்காங்க. ஓட்டுநர் பதவிக்கு ஜென்ரல் கேட்டகரியும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 3 வேக்கன்சியில் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை ஜெனரல் கேட்டகரியில் முன்னுரிமை பெற்றவர், ஆதி திராவிடர் அருந்ததியர், ஆதரவற்ற விதவை விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி எம்பிசி கேண்டிடேட் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இரவு காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேட்டகரி வரீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரணும்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயதும், அதிகபட்சம் SC STக்கு 37, ஜென்ரல் 32, MBC DNC 34, BC 34 வயதுக்குள்ளே விண்ணப்பிக்கலாம். அரசின் விதிமுறைப்படி விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு போஸ்டிங்குமே அப்ளை பண்ணும்போது தனித்தனியாக அப்ளை பண்ணணும். போஸ்ட் கவர் இருக்குங்களே அட்ரஸ் பக்கத்துலேயே மேலே வந்து ஹெட்டில் வந்து என்ன பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றதையும் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் மென்ஷன் பண்ணணும். போஸ்ட்டில் கவர் போடுறீங்க இல்லையா அதுலேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மை முழுமையாக ஃபில் பண்ணிவிட்டு என்னெல்லாம் அதை கூட அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரருடைய பெயர், முகவரி கண்டிப்பாக அந்த அஞ்சல் குறியீட்டு முன்னாடி போஸ்ட் கவரில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுடைய மார்க் ஷீட்ஸு, டிரைவிங் லைசன்ஸ், டிரைவருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதையும் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். டிசி கடைசியாக படிச்சிங்க இல்லையா அதனுடைய ஸ்கூலோட டிசி, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, ஃபேமிலி கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதாவது ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை கோரும் நபராக இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இதர தகுதிகள் ஏதாவது இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா கூட அதையும் கம்ப்யூட்டர் நாலேஜ் எதாவது கூட ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி 25 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே அதையும் உள்ள சேர்த்து வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா கால் லெட்டர் அனுப்புறதுக்காக ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இணை ஆணையாளர் இந்து சமய அறநிலைத்துறை 35/1A மேல் அமராவதி வீதி தூத்துக்குடி 628002 அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 17/1/2024 அன்று மாலை 5:30 5:30 அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சென்ட் பண்ணினோம். மறக்காமல் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒட்டிடுங்க. என்னென்ன பதவிக்கு விண்ணப்பிங்கன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்லையும் போஸ்ட் கவர்லையுமே மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா, அவங்க குறிப்பாகவே கொடுத்துருக்காங்க. ஏதாவது அப்ளை பண்ண தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.